அதிமுகவில் யாருமே வேண்டாம், திடீரென திமுகவில் இணைந்தார் புகழேந்தி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி, அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் அடுத்தடுத்து மாற்றுக் கட்சியை சேர்ந்த பல முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது எதிர்க்கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. அதிலும் முக்கியமாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து அவருடைய தலைமையில் மதுரையில் பிரமாண்டமான இணைப்பு விழா வரும் மார்ச் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஓபிஎஸ் முறைப்படி திமுகவில் இணைந்தார். அவருடன் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் ஆகியோரும் அந்த கட்சியில் இணைந்த நிலையில் தற்போது தென் தமிழகத்தில் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கும் வகையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை திருமங்கலம் அருகே உள்ள ராயபாளையம் பகுதியில் இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பூமி பூஜை பணிகள் தீவிரமாக நடைபெற்றும் வருகின்றன. இந்த விழாவில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ், அமைச்சர் மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் ரவீந்திரநாத் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு பணிகளை ஆய்வு செய்தனர். இந்த விழாவானது திமுகவின் பலத்தை தென் மாவட்டங்களில் மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்பட்டும் வருகிறது. செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைவரையும் அரவணைத்து செல்லும் ஒரு சிறந்த தலைவராக செயல்பட்டு வருவதாக புகழ்ந்து தள்ளினார். தன்னை தாய் உள்ளத்தோடு திமுக வரவேற்றதாக நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்ட அவர், தமிழக மக்கள் அனைவரும் தார்மீக அடிப்படையில் இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த இணைப்பு விழாவில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைய உள்ளதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அதிமுகவில் உள்ள 70 முதல் 80% தொண்டர்கள் திமுகவில் இணையக்கூடிய நல்ல சூழல் நிலவுவதாகவும் அவர் கூறினார். மார்ச் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த பிரமாண்ட விழாவானது தமிழக அரசியலில், குறிப்பாக தென் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் தாக்கல் செய்துள்ளார். அதே போலதான் சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் இந்த மனு அளிக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்களை கிளப்பி உள்ளது. அதேபோல ஓபி ரவீந்திரநாத் தன்னுடைய தந்தை ஓ பன்னீர்செல்வத்திற்காக போடி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்ததோடு மட்டுமில்லாமல் தனக்காக போடி மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடவும் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் இத்தகைய முக்கிய தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பது கவனத்தை பெற்றுள்ளது. இந்த விருப்ப மனு அளிக்கும் நிகழ்வு திமுகவின் தேர்தல் வியூகங்கள் மற்றும் கூட்டணி குறித்த எதிர்பார்ப்புகளை அதிகரித்துள்ளது. ஏற்கனவே பலமான கூட்டணியை அமைத்து தேர்தல் களத்தில் இறங்க தயாராகி வரும் திமுக இத்தகைய விருப்ப மனுக்களை எவ்வாறு பரிசீலிக்கும் என்பது தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. இதற்கிடையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கம்பம், போடி மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. திமுகவின் இந்த நடவடிக்கைகள் வரும் தேர்தலில் அந்த கட்சி மேற்கொள்ளப் போகும் தீவிரமான தேர்தல் பணிகளின் தொடக்கமாகவே கருதப்பட்டும் வருகிறது. அதிலும் முக்கியமாக திமுகவில் பிற கட்சியினர் இணையும் விழாவை ஓ பன்னீர்செல்வம் தனது சொந்த மாவட்டமான தேனியில் நடத்தாமல் மதுரையில் திட்டமிடப்பட்டிருப்பது அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. தேனியில் செல்வாக்கு சரிந்துள்ளதாலும் அவருடைய முக்கிய ஆதரவாளர்கள் பலரும் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியமாகி வருவதாலும் அங்கு பெரிய அளவிலான கூட்டத்தை கூட்டுவது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்தே ஓபிஎஸ் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. மாறாக மதுரையில் விழா நடத்தினால் அங்குள்ள திமுக அமைச்சர்களான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மூர்த்தி ஆகியோரின் உதவியுடன் கூட்டத்தை எளிதாக திரட்டிவிடலாம் என்று அவர் கணக்கு போடுவதாக தகவல் வெளியாகி வருகிறது. தன்னுடைய பலவீனத்தை மறைக்க திமுகவின் கட்டமைப்பை பயன்படுத்தி கூட்டத்தை கூட்டி தன்னுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள ஓபிஎஸ் மேற்கொள்ளும் இந்த முயற்சி அந்த கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதனுடன் அவருடைய அரசியல் நகர்வுகளையும் விமர்சனத்துக்குள்ளாக்கி உள்ளது. இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் ஆதரவாக இருந்த புகழேந்தி தற்போது புதிய கட்சியினை தொடங்கியிருக்கிறார். சசிகலா, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் புதிய கட்சி தொடங்கிய நிலையில் புகழேந்தியும் புரட்சி அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார்.
தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்க அரசியல் களம் அனல் பறக்க ஆரம்பித்துள்ளது. மேலும் அதிமுகவில் ஒற்றை தலைமையில் ஏற்பட்ட பிரச்சனையில் பிரிந்து சென்ற ஓபிஎஸ் புதுக்கட்சி எதுவும் ஆரம்பிக்காமல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை நடத்தி வந்தார். அதன் பிறகு பன்னீர்செல்வத்துடன் புகழேந்தி மற்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பலரும் இருந்து வந்தனர். கடந்த லோக்சபா தேர்தலின் போது பாஜக சார்பில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்தார். இதற்கு பிறகு பன்னீர்செல்வத்தை பாஜகவும் நிராகரிக்க தொடங்கியது. இதனால் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கையை தை மாதத்தில் சொல்வதாக கூறி வந்தார். ஆனால் ஓபிஎஸ் அடுத்த கட்ட முடிவினை எடுக்காததால் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். இதற்கு பிறகுதான் அவருடன் இருந்த பலரும் பிரிந்து செல்ல தொடங்கினார்கள். இந்த நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனும் எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சியினை ஆரம்பித்தார். தனித்து விடப்பட்டிருந்த பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக வேண்டாம் என்று கூறிவிட்டதால் திமுகவில் இணைந்தார். இதேபோல சசிகலாவும் புதிய கட்சியை தொடங்கினார். இந்த நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளரான புகழேந்தி யாருடன் இணையப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது அவரும் புது கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளார். புரட்சி அதிமுக என்ற பெயரில் அவர் கட்சியை தொடங்கியிருக்கிறார். புரட்சி என்பது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை குறிக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் அவர் கூடும்போது விரைவில் தன்னுடைய தேர்தல் நிலைப்பாட்டினை தெரிவிப்பேன் என்றும் கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் புகழேந்தி அதிமுகவில் இணைவார் என தொண்டர்கள் எதிர்பார்த்து வந்தார்கள். ஆனால் தற்போது அவர் புதிய கட்சியை தொடங்கியிருப்பது அதிமுகவினருக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் திமுகவின் கோட்டையாக உள்ள டெல்டா மாவட்டத்தில் அதிமுகவிற்கு ஆறுதலாக இருந்த வைத்தியலிங்கம் சமீபத்தில் திமுகவில் இணைந்தது உள்ளூர் திமுக நிர்வாகிகளை அப்செட்டில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக பட்ட கஷ்டத்திற்கு பலன் இல்லாமல் போய்விட்டது என்று வருத்தத்தில் ஒரத்தநாடு திமுக நிர்வாகிகள் இருக்கும் நிலையில் தஞ்சையை கைப்பற்ற 10 பேர் இருப்பதால் கடும் போட்டி நிலவி வருகிறது. தமிழகத்தை திமுக அதிமுக என எந்த கட்சி ஆண்டாலும் டெல்டா மாவட்டங்களில் வெற்றி முகத்தில் இருப்பது என்னவோ திமுக தான். திமுகவின் கோட்டையான தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளை கைப்பற்றியது திமுக. அதிமுகவினர் உருண்டு புரண்டாலும் தஞ்சையை தங்கள் கோட்டையாக மாற்றவே முடியவில்லை. அந்த வரலாற்றை முழுமையாக அளிக்க முடியாவிட்டாலும் சிறு ஆறுதல் படுத்தும் வகையில் வைத்தியலிங்கம் ஒரத்தநாடு தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுகவின் மானத்தை காப்பாற்றினார். ஆனால் அந்த ஒரே ஒரு தொகுதியிலும் யார் கண்பட்டதோ தெரியவில்லை. தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் வைத்தியலிங்கம். கடந்த முறைதான் ஒரத்தநாடு தொகுதிக்கு கை நழுவி போன்றது. இந்த முறையாவது விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற உழைப்பில் திமுகவைச் சேர்ந்த துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, எல்ஜி அண்ணா, மகேஷ் கிருஷ்ணசாமி ஆகியோர் கடந்த 5 ஆண்டுகளாக இரவு பகல் பாராமல் வேலை செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் சுக்குநூறாக்கும் வகையில் வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்து விட்டார். ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவான வைத்தியலிங்கம் வந்தது திமுக தலைமைக்கு வேண்டுமானால் கோட்டையை வலுப்படுத்த கூடுதல் பலம் கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் ஒரத்தநாட்டை பிடிக்க 5 ஆண்டுகளாக மக்கள் பணிகளை ஓடோடு செய்து வரும் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, எல்ஜி அண்ணா, மகேஷ் கிருஷ்ணசாமிக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. மாறாக இத்தனை ஆண்டுகள் பட்ட கஷ்டத்திற்கு பலன் இல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம்தான் இருக்கிறதாம். கூடவே தொகுதி நமக்கில்லை என்ற தொய்வில் இருக்கிறார்கள் அவர்கள். ஒரத்தநாட்டில்தான் இந்த நிலை என்றால் தஞ்சையிலும் அதே நிலைதான். ஒரு தொகுதிக்கு 10 பேர் போட்டி போடும் சூழல் உள்ளதால் மேயர் சான் ராமநாதன், சட்டமன்ற உறுப்பினர் டிகேஜி நீலமேகம், தஞ்சை இளைஞரணியைச் சேர்ந்த உதயநிதி ஆகியோர் 3 பேரும் வரும் தேர்தலில் எப்படியாவது சீட்டை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக அறிவாலயம் நோக்கி நடையாக நடக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அடுத்ததாக திமுகவில் இணையும் புகழேந்தி அவர்களுக்கும் திமுகவில் சீட் கிடைக்குமா? மிக உயர்ந்த பதவி ஸ்டாலின் கொடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ஏனென்றால் மிக விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து புகழேந்தி திமுகவில் இணைய உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.